பிரைஸ் த லார்ட். 11th மார்ச். இன்றைக்கான வார்த்தை இரக்கம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது அப்படின்னு சங்கீதம் 123:2 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோட இரக்கத்திற்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம ஏமாற்றம் அடையவோ இல்லை தைரியம் இல்லாமல் இருக்கவோ நம்ம கூடாதுங்க. ஏன்னா அவர் வேணும்னு எதையுமே செய்ய மாட்டார் இல்லைங்களா. அவரோட இரக்கம் தாமதிக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அவர் இரக்கம் காட்ட தாமதிக்கிறாரு அப்படின்றதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அது நன்மைக்கு தானே தவிர தீமைக்கானதில்லை அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். இந்த பொல்லாத உலகத்தில் அவரோட இரக்கம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால தாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம் இல்லைங்களா. வாழ்க்கையில் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. கர்த்தருடைய கரத்தை மட்டும் நோக்கி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஸோ கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்துருக்கும் பொழுது தேவன் நம்மளை ஏமாற்றம் அடைய விட மாட்டார். ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் இல்லைங்களா. விசுவாசத்தோடையே காத்துருங்க. பை தாட்ஸ் ஆஃப் கேர்லின். ஹேவ் எ நைஸ் டே.